வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது சுக்கிரன் உச்சம் பெறுவதால் கடகராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உச்சபலம் பெறக்கூடிய வேளையில் அதிகமாக எந்தெந்த விஷயங்களில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார், நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, மிக பெரிய அளவில் பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு மற்ற ராசிக்காரர்களை விட கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் சிறப்பாக அமைய போகிறது என்பது எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக திகழக்கூடியவர் தான் சுக்கிரன். அவர் மிக வலுவாக 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கிறாருங்க. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கும் சுக்கிரன் அங்கு உச்சபலம் பெறுகிறார். தற்போதிலிருந்து அடுத்து வரக்கூடிய சுமார் 3 மாத காலத்திற்கு மே மாதம் வரைக்குமே நேர்கதியிலும் வக்ரகதியிலும் பலம் வர போகிறாருங்க சுக்கிரன். மிக வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் அடுத்த 3 மாத காலத்திற்கு வலம் வரக்கூடிய வேளையில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது. ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிக வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை தைரியத்தின் மீது பதிக்கிறார். எனவே தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் ஆதாயம் நிறைந்த தகவல் உங்களை தேடி வரும். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் மிக வலுவாக சுக்கிரன் பல விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் சுக்கிரன் செல்வம், சுகம், காதல், திருமணம், அழகு, கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திற்கும் காரகனாக பார்க்கப்படுகிறார். அவர் உச்சபலம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் இவை அனைத்திலும் வசதி வாய்ப்பையும் மேன்மையையும் பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். நவ கிரகங்களிலே ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, செல்வ செழிப்பு, வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் அது சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். அப்படிப்பட்ட சுக்கிரன் தற்போது மிக வலுவாக 9இல் உச்சபலம் பெறுகிறாருங்க. பொதுவாகவே சுக்கிரன் உச்சபலம் பெறும்போது அவருடைய சக்தி 100% முழுமையாக வேலை செய்யும். அதிலும் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு 9இல் அமர்ந்திருப்பதால் 200% அவருடைய சக்தி மிக பெரிய அளவில் வேலை செய்ய போகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் மிக அற்புதமான வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல் ஆதாயம் நிறைந்தவையாக அமையும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் முழுமையாக தீரும் தருணமாகவும், குடும்ப உறுப்பினர்களின் குணமறிந்து செயல்படுவதோடு அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள், சொத்துக்களை மீட்கக்கூடிய வகையில் பண வரவு உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிச்சயம் அதிகரிக்க போகிறது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் மிக பெரிய அளவில் தீர்வு காணக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது. மேலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்களையும் பல ஏமாற்றங்களையும் அதிகமாக சந்தித்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அவை அனைத்திற்கும் நல்ல தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. புதிதாக வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஆடம்பரமான வசதி வாய்ப்பை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதோடு எதிர்பாலினத்தவரின் ஆதரவு மிக அற்புதமாக கைகூட போகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே மிகவும் மென்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் மிக சிறந்த யோக பலன்களை இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகும். அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகியதால் தந்தை வழி ஆதரவு நிறைவாக கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் சுகமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. கடகராசிக்காரர்கள் இளம் வயதில் இருந்தாலும் முதுமையான தோற்றத்தை சந்தித்தவர்களுக்கு முகம் பொலிவு பெறக்கூடிய வகையில், முதிய வயதில் இருந்தாலும் இளமையான தோற்றத்தை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சுக்கிரன் இந்த வேளையில் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. முகம் பொலிவு பெறுவதோடு செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கக்கூடிய சிறந்த தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறார். சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் முழுமையாக கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைக்க போகிறது. பல நற்பலன்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.
வகையிலும் செல்வ வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பண வரவில் இருந்த தடைகள் விலகுவதால் லாபம் இந்த தருணத்தில் உயரும், பண வரவு அதிகரிக்கும், தொழில் வியாபார ரீதியாக ஏற்பட்ட தடைகளும் நெருக்கடிகளும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேளையாக அமைய போகிறது. திருமண யோகம் மிக சிறப்பாக உண்டு. 9ஆம் இடத்தில் மிக வலுவாக சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும் போது குரு விரயத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே திருமண பாக்கியம் மிக சிறப்பாக அமைவதோடு புத்திர பாக்கியமும் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. திருமண தடைகள் முற்றிலுமாக விலகுகிறது. காதல் உறவு இந்த தருணத்தில் வெற்றிகரமாக அமைகிறது. மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையக்கூடிய வகையில் காதல் இனிமையாக அமைவதோடு காதல் வாழ்க்கை எப்படி இனிமையாக இருக்கிறதோ அதே போன்று திருமண வாழ்க்கையும் மிக சிறப்பானதாகவும் இனிமையானதாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. புதிதாக வீடு வாங்குதல் அல்லது வீடு கட்டுதல் போன்ற வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. புதிய வாகனம் வாங்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. வாழ்க்கையில் சுக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் ஆடம்பரத்தையும் வசதி வாய்ப்பையும் மேம்படுத்தக்கூடிய வகையிலும் மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் இந்த தருணத்தில் அதிகரிக்கும். கலைத்துறை ரீதியாக உங்களது திறமை எதுவாக இருந்தாலும் சினிமா, இசை, நடனம், நாட்டியம், பேச்சு என உங்களுடைய திறமை எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக தொழில் உயர்வை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறார். தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளுக்கு திருமண வாழ்க்கை இனிமையாக அமையும். கணவரின் ஆதரவு மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஒற்றுமையும் சிறப்பாக அமையும். பெண்மணிகள் இந்த தருணத்தில் பல பணிகளை கம்பீரமாகவும் அழகாகவும் ஈர்ப்பு கலந்த வசீகரத்துடன் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் பெண்மணிகளுக்கு உண்டு. பெண்மணிகளுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் இந்த தருணத்தில் சிறப்பான தொழில் முன்னேற்றம் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு அனைத்திலும் சிறப்பாக கைகூடும். ஆனால் அதே வேளையில் மிக முக்கியமாக உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் சுக்கிரன் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய வேளையில் பாவ கிரக பார்வை இருப்பதால் பலன் குறையலாம். எனவே இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்து கொள்வதும் கொஞ்சம் நல்லது. உங்களுடைய பிறந்த தேதியையும் ராசி நட்சத்திரத்தையும் பெயரையும் பதிவிடுங்கள். தற்போது கிரகநிலைகளின் அமைப்பின்படி உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை துல்லியமாக சொல்கிறோம். சுக்கிரன் உச்சபலம் பெற்று மிக வலுவாக வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் அவரது பலன் அதிகரிக்க மேலும் இந்த வேளையில் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்கள். சுக்கிரன் பலம் பெறுவதோடு நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது வெள்ளிக்கிழமையில் வெள்ளை நிற பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுங்கள். நீங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க.